வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். வணக்கம், நான் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் மாநில இளைஞரணி தலைவர் சத்ய சுபாஷ். நான் ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பலையாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் தீபத்தூணுது. அது கவர்மெண்ட் அப்பீல் போகிறாங்க, ஏற்ற விடலை. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் ஏற்ற விடலை, வைக்கல, அப்பீல் போகிறாங்க. அது ரெண்டாவது பட்சத்தில் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நீதி அரசரை தீய வச்சு எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி முகநூல் பக்கத்தில் ஒரு பப்ளிக்கான ஒரு விஷயத்தில் போட்டுட்ருக்காங்க. அவ்வளவு தைரியமாக போட்டிருக்காங்க. அது யார் என்னன்றதை நாங்கள் தேடி பார்க்குறப்ப அது அனார்கலி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பஞ்சாப் பாகிஸ்தான் சொல்லி அவரோட முகநூலில் முகவரி போட்டிருக்காங்க. இது எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் தமிழ்நாடு இருக்குன்றத ஒத்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு நீதிபதியை தீய வச்சு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போகிற அளவுக்கு ஒரு தைரியமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்தியாவோட தென்கோடி மூலை தமிழ்நாடு என்பது எல்லை தான். இங்கே என்னென்ன பிரிவினைவாதம் நடக்க போகுதுன்றதை முன்கூட்டியே சொல்லி கண்காணிப்பாளர்கிட்ட சொல்லி அந்த நபர் மீது சட்டப்படியான தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை கைது பண்ண சொல்கிறதுக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். குறிப்பாக எதனால அவருக்கு இந்த மாதிரி நீதிபதிக்கு இந்த மாதிரி மிரட்டல்லாம் வர்றது என்ன காரணம்? என்னென்ன நீதிபதி தீர்ப்பு போடுவாங்க. இப்போ ஒரு நீதிபதியோட உத்தரவை அமல்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கலை. அப்போ இந்த நீதிபதியை முதல்ல ரொம்ப அராஜகப்படுத்தினது இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தோட இருக்கிற ஒரு திமிரில் தான் இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக தீ வச்சு எரிச்சிடுன்ற அளவுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் தான் கொடுத்துருக்காங்க நீதிபதிக்கு. நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் ப்ராக்டிக்கலாக அவர் மேலே போய் அவர் கீழே உட்காந்து மேலே போய் அவர் அந்த வயசில் போய் மேலே போய் முழுச ஆராய்ஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பை தவறுன்னு சொல்லி கவர்மெண்ட் அப்பீல் அறநிலையத்துறை அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போகிறப்ப டிவிஷனல் பெஞ்ச் அங்கே போய் டிவிஷனல் பெஞ்சு அந்த தனிநபர் நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் சொல்லி அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஆர்டருமே நம்ம ரிவ்யூ பண்ண முடியல. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் போய் வரட்டும். இந்த தீர்ப்பு கொடுத்ததுனால தீ வச்சு எரிச்சிடும்ன்றது என்ன அர்த்தம்? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்று அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒரு ஆணை கொடுத்ததுனால அது நீதிபதியை தீ வச்சு எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு மிருகத்தனமான செயல்? இது சொல்லுங்க, ஒரு மிருகத்தனமான செயல் தானே அது. அப்போ இங்கே நீதிக்கோ என்ன இங்கே ஒரு அதிகாரம் இருக்குது? எதுவுமே இல்லையே. சுப்ரீம் பவர் தான் இங்கே நீதி தான் சுப்ரீம் பவர். இங்கே அதுக்கே ஒரு மரியாதை இல்லை, ஒரு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கீங்க. தொடர்ந்து நீதிபதிகள் குறித்து சமூக எம்எல்ஏ ஒன்று சொன்னால் சிம்பிளா சார், பேய்கள் ஆட்சி ஆண்டால் சாத்தான்கள் வேதம் உண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அவ்வளோதான். ஆட்சியாளர்கள் சரியில்லை, ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்படலை, எது செஞ்சாலும் நம்ம தண்டனை பண்ண மாட்டாங்க அப்படின்றப்ப எது வேணாலும் பண்ணத்தானே செய்வாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க பேய்கள் ஆட்சியான சாத்தான்கள் வேதம் ஓதும்னு சொல்லி ஒரு பழமொழி. அதுதான் சிம்பிளாக சொல்ல முடியும். பேர் சார்? என் பேர் சத்ய சுபாஷ்.